கடைசி நேரத்திலும் கூட யுத்த சூனிய வலயத்திலிருந்து இராணுவ பாதுகாப்பை தேடி வரும் மக்களின் உயிர்களை பலிகொள்வதற்கு எல்டிடியினர் முயற்சி செய்து வருவதாக அங்கிருந்து வந்து சேரும் மக்கள் கூறுகின்றனர். வலைமடு என்னுமிடத்திலிருந்து வந்துள்ள திருமதி சரஸ்வதி மோகன்ராஜ் என்ற பெண் தகவல் தருகையில் எல்டிடியினரின் பிடியில் சிக்கியுள்ள அனைத்து மக்களையும் எவ்வாறேனும் காப்பாற்றும்படி ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் தாம் வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவித்தார். பயங்கரவாதிகள் சிறுவர்களை கூட பலவந்தமாக கடத்தி சென்று யுத்த நடவடிக்கையில் ஈடுபடுத்த முயற்சிப்பதாகவும் அவர்களை துன்புறுத்துவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். பெருந்தொகையான எல்டிடிஇ அங்கத்தவர்கள் தற்பொழுது காயமடைந்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்கியுள்ள தங்களை விடுவிக்குமாறு இம்மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனாதிபதி மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் எப்படியேனும் பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து விடுபடுவது அவர்களின் நோக்கமாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் பயங்கரவாதிகளின் கேந்திர இடமாக விளங்கிய பச்சை புல்முடை சந்தியை பாதுகாப்பு படையினர் நேற்று கைப்பற்றிய பின்னர் அங்கு தமது நிலைகளை பலப்படுத்தியுள்ளார்கள். பச்சை புல்முடை சந்தையிலிருந்து வடக்கு திசையில் யுத்த சூனிய வலயம் அமைந்துள்ளது. பெரியமுள்ளிய வாய்க்கால், வெள்ளாமுளி வாய்க்கால் பிரதான வீதி ஆகியன இந்த சந்தையிலேயே அமைந்துள்ளன. பச்சை மல்லிய வலைக்கு கிழக்கே ஆனந்தபுரம் உள்ளது. ஆனந்தபுரம் சந்தி ஊடாக வட்டுவால் பாலத்தை தாண்டியதும் A35 வீதி ஊடாக முல்லைத்தீவுக்கு செல்ல முடியும். இந்த சந்தியை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியதை அடுத்து எல்டிடியினரின் பலம் பெருமளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. இதன் காரணமாக முல்லைத்தீவில் எல்டிடியினரின் பலமும் குறைந்துள்ளது. இந்த சந்தியிலேயே எல்டிடியினரின் விநியோக பாதை அமைந்திருந்தது. இதனால் எல்டிடி இயக்கம் தற்பொழுது யுத்த ரீதியில் பெரிதும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த சந்தியூடாக சென்று கொண்டிருந்த எல்டிடிஇ தலைவர்களின் வாகனங்களை இராணுவத்தினர் அழித்தொழித்துள்ளார்கள். இந்த பாதை பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் தற்பொழுது உள்ளது. வள்ளைமட களப்பு பகுதிக்கு எல்டிடியினர் எடுத்துச் செல்லவிருந்த பெருமளவு ஆயுதங்களையும் இராணுவத்தினர் கைப்பற்றினர். பெரிய தென்னந்தோட்டம் ஒன்றில் இவை மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. இராணுவ அதிகாரி ஒருவர் கருத்து வெளியிடுகையில், எல்டிடியினரின் இந்த கேந்திர இடம் எமக்கு யுத்த ரீதியில் மிகவும் முக்கியமான இடம் ஒன்றாகும். முல்லைத்தீவு நகரில் எல்டிடியினரின் ஆதிக்கம் இதன் மூலம் குறைந்துள்ளது. இப்பிரதேசத்திலிருந்தே அவர்கள் எம்மீது தாக்குதல் நடத்தி வந்தனர். இந்த பிரதேசத்தை நாம் கைப்பற்றியதை அடுத்து அவர்கள் பெரிதும் பின்னடைவு கண்டுள்ளார்கள். பச்சை புல்மூடை பிரதேசத்தில் எல்டிடியினரின் 23 சடலங்களை இராணுவத்தினர் கண்டுபிடித்தனர். T56 ரகத்தைச் சேர்ந்த 73 ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளன. பயங்கரவாதிகள் தற்பொழுது பச்சை புல்முடைக்கும் இரணைப்பளைக்கும் இடையில் சிக்கியுள்ளார்கள். விநியோகங்கள் தடைப்பட்டிருப்பதால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இராணுவத்தினரிடம் சரணடைவதை தவிர அவர்களுக்கு வேறு மார்க்கம் எதுவும் இல்லை.